ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு சிக்கன் ரோஸ்ட் வறுவல். எப்பவும் ஒரே மாதிரி சிக்கன் பண்ணாமல் கொஞ்சம் இப்படி டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி. அது ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 kg சிக்கன் என்ன பண்ண போகிறேன். சிக்கன் அதில் போட்டு அது எந்த ஒரு கரம் மசாலாவும் இப்போ போட வேண்டியதில்லை. எண்ணெய் ஊற்றி நம்ம சிக்கனே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது எண்ணெயில் கொஞ்சம் வதங்கி வரட்டும். தண்ணி அதை சிக்கனில் வர தண்ணியே போதும். இதை தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. அதை சிக்கனில் தண்ணி வர டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த சிக்கனோட வந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். கொஞ்சம் அந்த ஸ்மெல்லாம் போகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா அதில் மசாலா பொடி 1 டேபிள் ஸ்பூன், வத்தல் பொடி. நீங்கள் காரம் எவ்வளோ போடுவீங்களோ அதுக்கு தகுந்தவாறு யூஸ் பண்ணிக்கோங்க வத்தல் பொடி. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா பொடி உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது சிக்கனில் இருக்க தண்ணியே தான், நம்ம எந்த தண்ணியுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கவே இல்லை, அதே போதும். உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா பொடியெல்லாம். அப்புறமா இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன். 2 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி அந்த எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கரிஞ்சிடாமல் அது மாதிரி டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டியதில்லை. அப்படி லைட்டாக அப்படி வறுத்து விட்டாலே போதும். அது நல்லா ப்ரௌன் ஆகிரும். கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இதுதான் முக்கியமானது இந்த வெங்காயம் விழுது சிக்கன் ரோஸ்ட் வறுவலுக்கு. இதை மாதிரி ஆனதுக்கப்புறமா எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இதே மாதிரி இந்த வெங்காயத்தை மட்டுமே அரைச்சாலே இதே மாதிரி ஆயிரும். நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டை சிக்கனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் அதில் போடுங்க. இந்த வெங்காயம் விழுதும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. அது எல்லாம் சேர்ந்து மசாலா அந்த வெங்காயம் விழுது சிக்கனில் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக அருமையாக தயாராகிடும். இது நம்ம எந்த சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதமாகட்டும், ரசம் சாதமாகட்டும், எதுக்காகவும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கினால் அருமையான ஒரு சிக்கன் ரோஸ்ட் வறுவல் தயாராகிடும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிக்கன் ரோஸ்ட் வறுவல் செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.